வாங்க லிங்கேசன், அப்பவே கிளம்பிட்டதா சொன்னீங்க. ஆமா, ஏன் இவ்வளோ நேரம்? அதை ஏன் கேட்குறப்பா? சரி, கேட்கல. என்னப்பா நீ வேற, நான் எத்தனை ஏடிஎம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா பணம் எடுக்க போய். உங்ககிட்ட தான் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் இருக்கப்பா. எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் சரி வராதே. ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறதுக்காக மாறி மாறி சுற்றி வந்திருக்கேன் ஏடிஎம் ஒர்க் ஆகாம. ஆமா, நான் கூட போன வாரம் ஆட்டோல வந்துட்டு அந்த டிரைவர் கிட்ட ஜிபே இல்லாம ஏடிஎம்க்கு தேடி அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உங்க 2 பேருக்காகவும் ஏடிஎம் பத்தி ஒரு கவிதை சொல்லட்டுமா? ஏடிஎம் பத்தி கவிதையா? சுவாரஸ்யமா இருக்கு, சொல்லு சந்திரு. பணம் தரும் பெட்டி. கர்ணனாய் இருந்தாயே, கேட்டதெல்லாம் கொடுத்தாயே, கஞ்சனாய் மாறித்தான் கடிவாளம் போட்டாயே. கால் கடுக்க நின்றவர்கள் காததூரம் கடந்து வந்தால் பால் கொடுக்கும் பசுமாடு பால் மரத்து போனதென்ன. 10,000 20,000 பலமுறை கொடுத்த நீயும் சொத்தாயிரம் இருந்த போதும் சொற்ப பணம் தருவதென்ன. உன்னிடமும் பணமில்லை, உள்ளேயும் பணமில்லை, என்னுடைய கணக்கினிலே எவ்வளவிருந்தும் எனக்கில்லை. வரிசையிலே கால் கடுக்க வந்து நாங்கள் உனை கேட்டால் தரிசினில விளைச்சலை போல் தருவதெல்லாம் தம்படித்தான். நாணயமே குணமானால் நாணயம் கிடைப்பதில்லை, நாணயம் இல்லாதோர்க்கு நாணயம் மறுப்பதில்லை. ஏடிஎம் மிஷினை பார்த்து கர்ணனாய் இருந்தாயே, கேட்டதெல்லாம் கொடுத்தாயே, கஞ்சனாய் மாறித்தான் கடிவாளம் போட்டாயே அப்படின்னு கேட்பது மிகவும் வித்தியாசமான அணுகுமுறை. நன்றாக இருக்கிறது. கால் கடுக்க நின்றவர்கள் காததூரம் கடந்து வந்தால் பால் கொடுக்கும் பசுமாடு பால் மரத்து போனதென்ன. இதுதான் இன்னைக்கு என்னோட அனுபவம். கவிதை அருமை நண்பரே. நன்றி லிங்கேசன். 10,000 20,000 பலமுறை கொடுத்த நீயும் சொத்தாயிரம் இருந்த போதும் சொற்ப பணம் தருவதென்ன. 10,000 20,000 பலமுறை கொடுத்த நீயும் சொத்தாயிரம் இருந்த போதும் சொற்ப பணம் தருவதென்ன. கவிஞர் வாடிக்கையாளரின் ஏக்கத்தை ஒவ்வொரு சரணத்திலும் வித்தியாசமாக விளக்குகிறார். வார்த்தை விளையாட்டு அருமையாக இருக்கிறது. உன்னிடமும் பணம் இல்ல, உள்ளேயும் பணம் இல்ல, என்னுடைய கணக்கினிலே எவ்வளவு இருந்தும் எனக்கில்ல என்று கூட கவிஞர் கூறுவதன் காரணம் தனது ஏடிஎம் லிமிட் அளவு கூட தன்னால் பணம் எடுக்க முடியலையே என்ற ஏக்கம்தான். தரிசினில விளைச்சலை போல் தருவதெல்லாம் தம்பிடிதானே அப்படின்னா. இந்த பத்தியில அதுக்கு முன்னாடி உள்ள 2 வரிகளையும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு விவரம் புரியும். வரிசையிலே கால் கடுக்க வந்து நாங்கள் உனை கேட்டால் தரிசினில விளைச்சலை போல் தருவதெல்லாம் தம்படிதானே. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுது. அதே மாதிரி நாணயமே குணமானால் நாணயம் கிடைப்பதில்லை, நாணயம் இல்லாதவருக்கு நாணயம் மறுப்பதில்லை. இதன் உள்ளார்ந்த பொருள் என்ன சந்திரு? நாணயம் என்பது ஒரு குணம், அதாவது நேர்மை. நேர்மையாக இருக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பிறல் வழியில் பொருள் சேர்றதில்லை. பிறல் வழினா தவறான வழி. ஆனால் நாணயமே இல்லாதவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பிறல் வழியில் பொருள் சேரும். அதைத்தான் நாணயம் இல்லாதோருக்கு நாணயம் மறுக்காமல் வந்து சேரும்ன்றத 3வது 4வது வரியில் நான் சொல்லியிருக்கேன். அருமை நண்பரே, அருமை. இனிமே ஏடிஎம் பார்த்தா உங்க கவிதை தான் ஞாபகத்துக்கு வரும். இனிமே நீங்கள் பணம் எடுக்க போகும்போது பணமும் வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களுக்கு நன்றி. நாணயமே குணமானால் நாணயம் கிடைப்பதில்லை, நாணயம் இல்லாதோருக்கு நாணயம் மறுப்பதில்லை. நேயர்களே, மற்றுமோர் காலத்தால் அழியாத கவிதை படைப்போடு மீண்டும் சந்திப்போம். கலையா கனவுகள், கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி, வணக்கம்.